அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CA Vlogs. இப்போ 7 மணி ஆயிடுச்சு. எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜுக்கு தான் போகிறோம். ஸோ வந்து நியூவாக பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே எங்கெங்கெல்லாம் போகிறோமோ போவோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாகவே கிளம்பிட்டனால வீட்டில் இருந்து காலைல டீ கூட குடிக்கலை. ஸோ அதனால் இனிப்பு போண்டா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ நம்ம திருப்புலானிக்குள்ளே வந்துட்டோம். இங்கிட்டு வழியாக போய் எங்கிட்டுங்க போனேன்? இங்கிட்டு போய் அங்கிட்டு போக முடியும். ஆஹா லொல்லா கத்துறா. ஆலி நம்ம எங்கே போகிறோம்? பீச்சுக்கா? பீச்சுக்கா போகிறோம்? குளிக்கணுமா? குளிக்கலாம் போகலம்மா, பாலம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோமே. அரியம்மன் போகணுமோ? கடற்கரை தான் அரியமான். சரி போவோம். ஆலி டீ குடிப்போமா? செம்ம கூட்டமாக இருக்குது டீ கடையில். எல்லாரும் பெரியவோ தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாமாவுக்கு 3 வடை 2 டீ. நம்ம வந்து திருப்புலானிலிருந்து வந்து மண்ணாங்குண்டு வந்திருக்கோம். அங்கே தான் இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கோம். குடிக்க போகிறேன். எல்லாம் ஊர் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து காலையில் நல்லா பார்க்கும்போது அழகாக இருக்குது. உட்காந்து பேசிக்கிட்டு ஸ்கூல் பழக்கங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே படித்தோம் இங்கே படித்தோம் அப்படின்னு சொல்லி. இப்போதான் வயசான சூடாக கொடுத்திய மறந்த பேச்சிலே என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். அல்லா நல்ல வேலை என் பிள்ளை கீழே போடாமல் இருந்தானே. சுடுதோ சீதையை சுற்றுச்சாங்க. இந்த ஹெல்மெட்டை பிடிங்க வச்சுக்கிறேங்க. அம்மா டீ குடிச்சிக்கிறேன். தாத்தா உன்னையே பார்க்குறா. அப்போ தாத்தாக்கு ஹாய் சொல்லு. தாத்தா உன்னையே பார்க்க ஹாய் சொல்லு. உடைக்கிறவ தாத்தா அட்டியை ஓட்டுருவாங்க. உங்களுக்கு ஹாய் சொல்கிறான் தாத்தா. தாத்தாவை கூட்டிகிட்டு போயிடுவோமா நம்ம ஊருக்கு? குடி சூப்பராக இருக்க. கையை கட்டிடு. ஸ்பீடாக குடி சார். எப்படி இருந்துச்சு? நல்லா அப்படியா? சரி சரி. ஒரு டீ 20. சரி 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 சரி. நம்ம வீட்டிலலாம் நிறைய இஞ்சி போட்டு குடிப்போம்ல, இங்கே இஞ்சிக்காது டீ. போகுமா? சரி வாங்க போவோம். வாங்க போவோம். பார்ப்போம். என்னாளி? ஆமாம், ஊர் பக்கத்தில் இருக்கீங்க, அதனால சும்மா வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறனால அண்ணன் சட்டை முன்னாடி போ. முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காரு. முன்னாடி அம்மா அம்மாவா? ஏண்டா? சரி வாங்க போகலாம். வாப்பா பெரிய மெக்கானிக்கா போயிட்டாப்ல. ஃபிட் ஆயிடுச்சா? அது ஏன் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகுதுங்க? நைஸ் காமெடி. இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம கடந்து வந்தோம்ல பாதையிலாம், நல்லா குட்டி குட்டி வீடாக அழகா வாசலில் உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்ல. பாருங்களேன், நல்லா பச்சை பசேல்னு நிற்கிது. பீச் இன்னும் வரல. பீச் உங்கள் வாப்பா அந்த இதை சொல்லி உன்னை ஏமாத்துறா. பீச்சு பாரு, அரியமான் பீச்சில் போய் நீ குளி. சரி ஏறு குளிப்போம்.
சரி போயிட்டு வாங்க. அம்மா பஸ்ஸில் போயிடுறேன், போயிட்டு வாங்க. பாய். அம்மா போயிடுவா பஸ்ஸில் ஏறி. போயிட்டு வாங்க. பாய். அது வந்து ஃபேன் இல்லை, அது மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது, காற்றாலை. அது ஏன் சுத்தாமல் இருக்குன்னு தெரியல, கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கரண்ட் எடுக்கி உற்பத்தி பண்ணுறதுக்கே கரண்ட் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் சின்ன பிள்ளையில வரும்போது, அரியமான் வரும்போது, சீனியப்பா வர மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அரியமான் வந்தாச்சு, சீனியப்பா வந்தாச்சுங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். வேறு யாருக்கா அந்த மாதிரி ஃபீல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது அந்த ஃபேனு எதுக்கு என்னத்துக்கு யூஸ் உங்களுக்கு தெரியும்? அதை கரண்ட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது இல்லை, அது அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் படிச்சிருக்கேன். யாருக்காவது தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள். அதான் சரி, ஹெல்மெட்டை போட்டுக்கலாம். பைபாஸ் வந்தாச்சு. பரவாயில்லையே, உங்களுக்கு பாதையெல்லாம் தெரியுதா? நான் காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு வருவோம்ல. காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு என்னடா இந்த வாப்பா ஹெல்மெட். இந்த மாதிரி பாதை இருக்குங்கிறத பசங்களோட வரும்போது தான் தெரியும். ஃபேமிலியோட வரும்போது மெயினில் வருவோம். இது திருப்பாண்டி வழி உள்ளே வராங்க காலேஜ் படிக்கும்போது எனக்கு தெரியும். அவனுக்கு அவசரம், பீச்சுக்கு போகணுமா. சொல்லு. இந்த வாப்பா ஹெல்மெட் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா போலீஸ் சார் பிடிச்சிருவாங்கல்ல. மாட்டிக்கிறா. ம். லெஃப்ட் சைடு போனவங்களுக்கு அரியமான் போயிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து பாம்பன் போயிடுவோம். ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது நம்ம அரியமான் போயிட்டு பீச்சில் போய் குளிப்போம். இப்போ மணி வந்து 8 மணி தான் ஆகுது. இதுக்குள்ளே போனால் அரியமான் வந்துடும். சரி, நம்ம வரும்போது போவோம். பாம்பன் பாலம் புதுப்பொலிவுடன். பாம்பன் பாலம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நேற்று ஓப்பன் பண்ண பாம்பன் பிரிட்ஜ். வந்துட்டோம் பாருங்க. இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்குள்ளே போகிறோம். சூப்பராக இருக்குங்க கடல். மாட்டி இங்கே உட்கார வைக்கவா, விளங்கி போவோம். போங்க. குளிக்கிறியா? அவன் கேட்குறது என்ன கேட்குறான்டா, அந்த ட்ரெயின் போகிறதுக்கு கீழே வச்சுக்கிறாங்கல்ல, அது எதுக்குன்னு கேட்குறான். அது இல்லைன்னா ட்ரெயின் கீழே விழுந்துருப்பேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கு. அதான்டா அந்த பில்லரு. இதான் ஒரு அண்ணன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாரு அந்த இதில். எங்க இந்த உட்காந்துருக்காக பாருங்க. ஜூம் பண்ணுவோமா? அண்ணா உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காப்ல. அங்கே உட்காந்து என்ன சாப்பிட முடியும்? மீன் பிடிச்சிட்டு இருக்காப்ல. பாரு எவ்வளோ போட் நிற்கிது பாரு. நிறைய போட் அங்கே பாரு. அவ்வளோதான். இப்போ பாம்பன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. பாலத்துலேருந்து நேராக வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் புதுசாக ஒரு பள்ளிவாசலத்தை வந்திருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறேன். அப்படியே பார்த்துட்டு மீன் ஏதாவது ஏலத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். அதான் புது பள்ளிவாசல் இதான் நேரம் இருக்குல்ல, அல்லாஹு அக்பர்னு எழுதிருக்கு பாரு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களா, ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இப்போ தான் ஒரு 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ராமேஸ்வரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிற புது பள்ளிவாசல். எப்படி இருக்கு? அல்லாஹ் அக்பர் எழுதி சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க, கழுகு அப்படியே சுற்றி காட்டுங்களேன். இங்கே பாருங்களேன், கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மீன்லாம் இறக்கிட்டு இருக்காங்க போட்டில். அதனால கழுகு சுற்றிட்டு இருக்கு. இவ்வளோ பக்கத்தில் நான் கழுகு பார்த்தது இல்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன். அங்கே பாருங்க, ஒன்று நம்மளை நோக்கி வருது. கீழே எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அது என்னது? கழுகு. இங்கே மீன் எந்த இடத்துல வந்தோம்? ஆள் ஒரு